கண்டிப்பாக இந்த வார்த்தையை எல்லா இடத்துலையும் கேட்டிருப்போம். ஸ்மார்ட், ஸ்மார்ட், ஸ்மார்ட். ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் கேட்டிருப்போம். பட் அந்த ஸ்மார்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணணும், அந்த ஸ்மார்ட்டுக்கான டெஃபினிஷன் என்ன, இந்த சூத்திரம் தெரிஞ்சாலே போதும். கண்டிப்பாக வாழ்க்கையில் நாமளும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம், ஈஸியாகவும் ஜெயிச்சிடலாம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கதைக்களத்திற்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். ஸ்மார்ட்டை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா SMART, எஸ் ஸ்பெசிஃபிக். இதோட நோக்கம் என்னென்னா கிளியர்லி டிஃபைன் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ். எஸ், நீ உன்னோட இலக்கில் நீ தெளிவாக இருக்கணும். நீ எதை நோக்கி போயிட்டு இருக்க, எதை அச்சீவ் பண்ண போகிற, அந்த ஒரு விஷயத்தில் நீ கிளியராக இருக்கணும். எஸ், நீ லைஃப்பில் போகிற போக்கில் போகிறதை விட்டுட்டு நீ ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்க, அந்த ஒரு விஷயம் எனக்கு சரியானதா, அந்த கோல் நம்மளால் நோக்கி போக முடியுமா, அந்த கோல் எனக்கானதா, நான் சரியான பாதையில் போயிட்டு தான் இருக்கிறேன்னா அப்படின்னு நீ கிளியராக இருக்கணும். மெஷரபிள். குவான்டிஃபை யுவர் கோல் ஸோ ப்ராக்ரஸ் கேன் பி ட்ராக்டு. எஸ், நீ ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கேன், என்னோடய இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கேன், நான் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, வீடியோ அப்டேட் பண்ணுறது மட்டும் என்னோடய வேலை இல்லை, அதை நான் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அனலைஸ் யுவர் செல்ஃப். நீ அதை அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செஞ்சுட்டு இருக்க வேலையை சும்மா செஞ்சுட்டே இருக்கிறதுக்கும், அந்த வேலையை எந்த இடத்துல தப்பு செய்கிறோம், எந்த இடத்துல நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறோம், எந்த இடத்துல ஸ்மார்ட்டாக வேலை செய்யணும் அப்படின்னு நாம் நம்மளோட ஒர்க்கை அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுதான் மெஷரபிள் சொல்கிறாங்க. ஸோ அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நம்மளோட தவறுகள் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட ஒர்க்கை ஸ்மார்ட்டாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். அச்சீவபிள் அப்படின்னா என்ஷூர் யுவர் கோல் இஸ் ரியலிஸ்டிக் அண்ட் அட்டைனபிள். எஸ், ரியலிஸ்டிக்னா யதார்த்தமான உண்மையாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம சின்ன வயசில் நம்மளோட கோல்ஸ் கேட்கக்குள்ள நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருப்போம். ஒரு சில பேர் அதை நோக்கி போயிட்டு இருப்போம். பட் காலம் போக போக நம்மளோட வாழ்க்கையோட சூழ்நிலை மாறுறப்போ நம்ம வெவ்வேறு பாதையை நோக்கி போய்கிட்டே இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீ ஒர்க் பண்ணுற இடத்துல உன்னோட கோல்ஸ் யதார்த்தமாக இருக்கணும். ரியலிஸ்டிக்காக இருந்தால் தான் நாம் அதை நோக்கி ஈஸியாக போக முடியும். ஸோ இன்னும் கற்பனையிலே இருக்கிறத விட்டுட்டு யதார்த்தமான கோல் என்ன அப்படின்னு நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் அச்சீவ் பண்ணிடலாம். ரெலவெண்ட். எஸ், அலைன் யுவர் கோல் வித் யுவர் வேல்யூஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ். எஸ், உன்னோட கோல்ஸை நீ ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணுறப்போ அலைன் பண்ணிப்பார். எது நமக்கு முதல்ல முக்கியமானது, எந்த கோல் இப்போ தற்சமயத்துக்கு முக்கியம், அதை நம்ம அலைன் பண்ணிவிட்டு அதோட மதிப்பு என்ன, அதோட ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தேவையான விஷயங்களை முதல்ல செய்யலாம், தேவையில்லாத விஷயங்களை பின்னாடி ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நமக்கு ரெலவெண்ட்டான, நமக்கு இப்போ தேவையான விஷயங்களை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அதை அலைன் பண்ணி அதை ஃபஸ்ட்டு முடிக்கிறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். டைம் பவுண்ட். எஸ், கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலக்கெடு. நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கப்போ அதுக்கு ஒரு டைம் லிமிட் இல்லைன்னு வைங்களேன், அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதை நம்ம தள்ளி போகிறதுக்கு நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு டைம் பவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைமுக்குள்ளே நான் இந்த விஷயத்த முடிச்சே ஆகணும், ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு பெனால்ட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில லிமிட்ஸ் ஆஃபீஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களோட கோல்ஸுக்கு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நம்ம டைம் லிமிட் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கிறதுக்காக கண்டிப்பாக போராடுவோம். ஸோ இதுதான் ஸ்மார்ட்டான வேலை செய்கிறதுக்கான டெஃபினிஷன். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுட்டாலே போதும், இந்த சூத்திரம் நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டாலே போதும், உங்களோட ஒர்க்கில் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம். ஸோ நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைக்களத்தில் உங்களை வந்து பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.